புத்தகத்தில் இருந்து என்னுடைய ஆத்மாவுக்குள் போன உடனே என்னுடைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது, என்னுடைய சுபாவமே மாறிவிட்டது, என்னுடைய பழக்க வழக்கங்களே மாறிவிட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீரோவாக இருந்த என்னை 4 பேர் மதிக்கிற ஒரு மனிதனாக அந்த வார்த்தை தான் மாற்றியது. ஆக வார்த்தைக்குள்ளாக ஒரு உயிர் இருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க? ஆண்டவர் இருக்கிறாருங்க, கடவுள் இருக்கிறாருங்க, என்னங்க எல்லாருக்கும் இல்லாத கஷ்டமா அப்படின்னு 4 வார்த்தை நீங்க சொல்லி பாருங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம். ஒரு மனிதனுக்கு மனிதன் வார்த்தை பிரயோகிக்கும் பொழுது அவன் உயிர் அப்படியே மலர்கிறது. ஆக இயேசுவின் வார்த்தை என் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்கள் எண்ணிலடங்காத அற்புதங்களாக இருந்தது. ஆனால் வார்த்தையை இருக பிடித்துக் கொண்டு அதை விசுவாசித்து அதை வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஆனந்த அனுபவத்திற்குள்ளாக நான் கடந்து சென்றேன். ஒன்றும் இல்லாமல் 2001ஆம் ஆண்டு திருப்பூர் பட்ட அவரை போலவே நானும் ஒரு வெறுமையான ஒரு மனிதனாக 32 வயதிலே எல்லாவற்றையும் இழந்து, வீடு வாசல் அத்தனையும் இழந்து, என்னுடைய 2 குழந்தைகளோடு வெறுமையாய் ஒரு வேத புத்தகத்திலே நான் வாசித்த வார்த்தை, பயந்து மரண பள்ளத்தாக்கை நோக்கி தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே போகும்போது அந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிக்கும்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு கொடுத்த பைபிள். அந்த வீட்டை வித்துவிட்டு வீட்டுல இருக்க ஜாமான எடுக்கும் போது அதை திறக்கும் போது, பயப்படாதே, நான் என்னோடு இருக்கிறேன், அந்த வார்த்தையை நான் படித்தேன். என்னோட யாருமே இல்லையே என்று கதறி கொண்டிருந்த எனக்கு அந்த வார்த்தை படித்த உடனே உள்ளுக்குள்ளே அந்த என்னுடைய உயிர் அப்படியே ஒரு தெளிவடைந்தது. இருட்டுக்குள்ள இருந்த நான் எங்கேயோ ஒரு வெளிச்சம் அடிக்கிறது மாதிரியான ஒரு உணர்வுக்குள்ளாக நான் கடந்து வந்தேன். அந்த வார்த்தையில உயிரோட்டம் இருக்கிறது. அது இயேசுடைய வார்த்தையா இருந்தா அந்த வாழ்க்கையை மாற்றி. வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறாயா, என்ன பாரமா இருந்தாலும் சரி என் மேல வச்சிரு, நான் அதை உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் பலவிதமான வார்த்தைகள் மூலமாக என்னோடு பேசி வாழ்க்கையே மாற்றி அமைத்ததுனால இந்த வார்த்தை அநேக மக்களுக்கு கொண்டு சொல்லி, இயேசு கிறிஸ்தவங்களுக்கு தான் தெய்வம் இல்ல, அவர் அத்தனை பேருக்கும் தெய்வம். அல்லேலூயா. ஆக அந்த யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமெல்லாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பகுதி மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை அமைக்கும்படியாக என்னை ஆவியிலே ஏவினதினாலே இந்த பகுதி மக்களுக்காக இந்த இடத்திலே ஆலயத்தை அவர்தான் உருவாக்கினார். சர்ச்சை நடத்துறதுக்கு இடம் பார்த்தோம். இந்த அருமையான இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது எல்லா மக்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சாபங்கள், பாவங்கள், பலவீனங்கள், நோய்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை, போராட்டம், வறுமை, தரித்திரம் அத்தனையும் இயேசுடைய வார்த்தைக்கு முன்பாக ஆசீர்வாதமாக மாறும். இதற்கு நானே சாட்சியாக இருக்கிறபடியால் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றிட்டார். இன்னும் என்னை போல நான் குருடனா இருந்தேன், ஆண்டவர் வெளிச்சமாக வந்து வார்த்தையை நம்பினதுக்காக என்னை கர்த்தர் மாற்றினாரே, ஆசீர்வதித்தாரே. இதை நான் மட்டும் ருசிப்பது அழகல்ல, நான் உயிரோடு ஜீவிக்கும் வரை யாரெல்லாம் அந்த வார்த்தையை நோக்கி வருகிறார்களோ, அந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையும் மாறட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பெரிதான திட்டத்தினாலே இந்த ஆலயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய ஆராதனை நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஜெப உதவிகளும் இங்கிருந்து உங்களுக்கு செய்யப்படும். 24 மணி நேரம் எங்களை நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஜெபிக்க சொல்வீர்களானால் உங்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து ஜெபித்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம்.
இங்கு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். அவர்கள் மிக இந்த இடத்தையே பரலோகமாக மாற்றி விட்டார்கள். அல்லேலூயா. அவ்வளவு அழகாக சின்ன குழந்தைகளுக்கு இந்த வயதிலேயே அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவருடைய வார்த்தை போகும்போது பாருங்க, கார்ல அவங்களை அழைச்சிட்டு வர இந்த கற்றுக் கொடுத்த பாடத்தை அவர்கள் பாடலாக படிக்கிறார்கள். படிப்படியா முன்னேறுவேன், நான் நிச்சயமா முன்னேறுவேன், சாத்தான ஒன்னா முறியடிப்பேன். இது உள்ள போயிடுச்சு. 2 நாள் தான் அவங்களுடைய உயிருக்குள் போய்விட்டது. ஆக பயம் போயிடும். என்னை தீய சக்திகள் மேற்கொள்ள முடியாது, நான் படிப்படியா முன்னேறுவேன். யார் சொன்னா? ஏசாமி சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆக நாம் பார்க்கிறது, நாம் கேட்கிறது நம்முடைய உணர்வுக்குள்ளாக போகிறது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்தம் போடக்கூடாதுப்பா, உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக வார்த்தைகள் நாம் பார்ப்பது ஞாயிற்றுக்கிழமை டிவியில இல்லாதது எல்லாம் உலகம் பார்க்கிறது. அதனுடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் நடந்து விடுகிறது. ஆக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு ஞாயிறும் தேவ சமூகத்திலே அமர்ந்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் ஆத்மாவுக்குள் கொண்டு செல்வதை நீங்கள் வழக்கமாக கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் இல்லாததை இருக்கிறது போல மாற்றி விடுவார். நிம்மதி இல்லை, வருமானம் இல்லை, உடல்ல சரீரத்துல ஆரோக்கியமே இல்லை, எல்லாத்தையும் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு மாற்றுவார். எல்லாம் இருக்குது, நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி விடுவார். நாம் வெளிச்சமாக மாறிவிடுவோம். எதை குறிச்சும் பயப்பட மாட்டோம். பயப்படாதே பயப்படாதே பயப்பட இயல்பாகவே மனிதன் பயப்படக்கூடியவன். பயப்படாதே பயப்படாதே என்று இயேசு மனிதர்களை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற, எதுக்கும் பயப்படாத, நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை நம்புவாயானால் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதினாலே அந்த இன்பத்தை எல்லா மனிதர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆலயம் உருவாக்கப்பட்டது. 3வது ஆண்டுக்குள்ளாக அடி எடுத்து வைக்கிறோம். இந்த ஆலயத்தின் மூலமாக ஆண்டவர் ஏராளமான அதிசய அற்புதங்களை நடத்தி இருக்கிறார். ஒரு ஆண்டு படுத்த படுக்கையா இருந்த ஒரு தாயாருக்கு ஜெபிக்கும் பொழுது எழுந்து நடக்க பண்ணினார். நிறைய அற்புதங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நடந்திருக்கிறது, தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் வார்த்தை திருச்சபை மூலமாக வாழ்த்துகிறேன். மிக அருமையாக இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து எங்களோடு நீங்களும் இருந்து மகிழ்ந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. அதிகமா பொறுப்படுத்த ரொம்ப சிரமப்பட்ட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. என்ன சொன்னா அவங்க நம்ம ரொம்ப மிக முக்கியப்படுத்தி நம்ம பரிசுகளை கொடுக்கணும். அவங்க நம்முடைய பாஸ்டர்க்கா, அவங்க நம்ம மறக்கக்கூடாது. அவங்க தான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்களுக்கு ஜூஸு, பிஸ்கட்டு, சாப்பாடு இது எல்லாத்தையும் அவங்க தான் ஆயத்தம் பண்ணி அவங்க ஒவ்வொரு நாளும் சிரமம் பார்க்காம இது பண்ணாங்க. அவங்களுக்கு பரிசுகளை இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். நம்ம அம்மா வாங்க, முன்னால் வாங்க, அம்மா வாங்க. இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் இந்த பிஸ்கட்டு, மிக்சரு, இந்த ஸ்நாக்ஸு, அப்புறம் மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ நிச்சயமாக மறக்கூடாது. இப்போ அவங்க பரிசுகளை வாங்கி அவங்க இந்த பிபிஎஸ்னுடைய இறுதி ஜெபத்தை எடுப்பாங்க. அதற்கு பின்பதாக நம்ம பாஸ்டர் ஆசீர்வாதம் கூட இந்த கலை நிகழ்ச்சி, இந்த 2ஆம் ஆண்டு விழா, இந்த பிபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராம் நிறைவடைய போகிறது. இப்போ நம்ம இதில் இருக்கிற அருமையான பாஸ்டர் அக்காவுக்கு அம்மா பரிசுகளை வாங்குவாங்க. கலைஞர் எல்லாம் சோறு கொடுப்பாங்க. இங்க வந்து சில மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்குது. இப்பொழுது
சிஸ்டர் ஜோம் பண்ணுவாங்க. பாஸ்டர் அவங்க ஜோம் பண்ணும் பொழுது குழந்தைங்க யாருக்காவது பரிசு வாங்காம இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வந்தவங்க 3 நாள் வந்துட்டு எனக்கு பரிசு கிடைக்கல, ஒரு நாள் தான் வந்து எனக்கு பரிசு கிடைக்கல. உங்க பிள்ளைகளுக்கு யாருக்கா கிடைக்கலையா? எல்லாருக்கும் கிடைச்சிருச்சே. சரி, ஒரு கிடைக்கலன்னா நீங்க பண்ண வேண்டாம், நீங்க சொல்லலாம் உங்க பிள்ளைகளுக்கு பரிசு இருக்கிறது. கத்ததானே சொல்லுவாங்க. எப்பொழுது நிறைவேற்றணும். தேவனே, மகத்துவ ராஜனே, அப்பா ஏசப்பா உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உங்கள் சுத்த கிருபை டேடி. டேடி இந்த 3 நாளும் தகப்பனே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோட அந்த குழந்தைகளோட ஆண்டவரே, அப்பா எங்கள் குழந்தைகளை தகப்பனே நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே நீங்கள் நடத்தி சென்றீங்க ராஜா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒரு கருவியாக தான் தகப்பனே நாங்கள் பயன்படுத்தணும் தகப்பனே. அப்பா நீங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் பேசி எங்கள் உள்ளத்தில் பேசி தகப்பனே நீங்கள் நடத்தி சென்றீங்க தகப்பனே. அப்பா அந்த ஈரோட்டில் இருந்து வந்து தகப்பனே இந்த சிஸ்டர் இந்த பிரதர் தகப்பனே ஆண்டவரே எங்களோட 3 நாளும் தகப்பனே ஆண்டவரே நீங்க பயன்படுத்தி வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே உங்க கிருபை பெருசு தகப்பனே, உங்க அன்பு பெரியது தகப்பனே. ஆண்டவரே இந்த ஏரியா முழுவதும் இந்த உள்ளம் ஆண்டவரே எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக ஆண்டவரே இருந்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்க வார்த்தை தகப்பனே இந்த சிறு குழந்தைகள் ஆண்டவரே எவ்வளோ நடனங்கள் எவ்வளோ ஆண்டவரே அப்பா அந்த சிறு குழந்தைகள் இருதயத்தில் நீங்க பேசுனீங்க டேடி. டேடி நீங்க உங்க அன்பு உங்க இறக்கம் உங்க கிருபை அவ்வளவு பெரியது தகப்பனே. ஆண்டவரே இந்த சிறு குழந்தைகள் ருசிக்க ரசிக்க தகப்பனே நீங்க நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்தாலும் தகப்பனே என் வார்த்தை ஒருபோதும் ஒளியாதுன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா எங்க வாழ்க்கையில வந்த தேவன் தகப்பனே இயேசுவே நீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களை அழுகாதேன்னு சொல்லி தகப்பனே எங்களை அரவணைத்த தேவன் அல்லவா ஆண்டவரே. எங்களை உளையான சேத்துல இருந்து எங்களை தூக்கி எடுத்த தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா நாங்க ஒன்றுமில்லாத நிலையில தகப்பனே ஆண்டவரே நாங்க குப்பையை போல ஒதுக்கப்பட்ட ராஜா எங்களை ஆண்டவரே எங்களை ஆண்டவரே 2001 எங்களை தெரிந்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அநேகரை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே எவ்வளவு மக்கள் ஆண்டவரே வெறுமையா வந்தாங்கன்னா தகப்பனே இங்க தகப்பனே அவங்க உள்ளத்துல தகப்பனே நீங்க பேசுங்க தகப்பனே, அவங்க இருதயத்துல தகப்பனே நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே. நீங்க பேசும் தெய்வம் அல்லவா ஆண்டவரே. அப்பா நீங்க பேசி அவங்களை ஆறுதல் படுத்தி அவங்கள ஆண்டவரே அப்பா எவ்வளவு கண்ணீர் படத்தாக்கல இருந்தாலும் தகப்பனே நீங்க ஆற்றி தேற்றி அவங்களை அரவணைத்து அப்பா நீங்க பேசி வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எங்களோட ஆண்டவரை இவ்வளவு நேரமா தகப்பனே எங்களோட பேசி வந்திருக்கா அந்த குழந்தைகளோட அவங்க பெற்றோர்களோட அப்பா எங்களை ஆண்டவரை பெற்றோர்கள் அழைத்து வந்து அப்பா நீங்க குழந்தைகளை நீங்க அழைத்து சென்று கொண்டுங்கன்னு சொல்லி தகப்பனே எங்களோட அப்பா எங்களை அழைத்து சென்று 3 நாளா எங்கள்கிட்ட ஆண்டவரை விட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் தகப்பனே. பெற்றோர்களுக்கு தகப்பனே அப்பா அவங்க மூலியமா ஆண்டவரை அவங்க இருதயத்துல நீங்க பேசுங்க தகப்பனே. அப்பா உங்களை ஆண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் தகப்பனே, சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுவே உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபை எவ்வளவு பெரியது, உங்க இரக்கம் எவ்வளவு பெரியது, உங்க அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனே. அப்பா அந்த குழந்தைகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும், அவங்க பெற்றோர்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. பல மடங்கு தகப்பனே ஆண்டவரே நீங்க 1000 மடங்கு தகப்பனே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. இந்த குழந்தைகள் ஆண்டவரே இந்த சிறு குழந்தைகள் அப்பா அவங்க இருதயத்துல நீங்க ஊடுருவி பாய்க்க தகப்பனே. அந்த குழந்தைகள் வளர வளர தகப்பனே அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. இந்த இயேசுவின் வார்த்தை ஊழியத்துக்கு சென்றோம் நாங்க ஆசீர்வாதமா இருந்தோம் சொல்லி ஆண்டவரே அநேகர் தகப்பனே சாட்சி சொல்ற மாதிரி தகப்பனே நீங்க இருதயத்துல பேசுங்க தகப்பனே. அநேகர் ஆசீர்வதிக்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சகவாசமும் இன்று மாத்திரம் அல்ல என்றென்றும் உங்களோடும் எல்லோரோடும் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் தாமே வந்திருந்த ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.
எல்லாரும் எழுந்து சிற்றுண்டி இருக்குது, அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தயவு செய்து இருந்து சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பலாம். Hey!
சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி, சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி, இயேசு சாமி பொதுவான சாமி. இயேசு பிறந்ததொரு குடிசையிலே, ஏழை சனங்களோட மத்தியிலே, நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே, அவர் இருக்காரு உன்னோட மனசினிலே. சாமி பெத்த சாமி இந்த பூமியிலே மனுஷனாக வந்த செய்தி எதுக்கு புரியலையா?